மாமா என்ன பண்ணிட்டு இருக்கிய? சொல்லுங்க மாமா. இப்ப எதுக்கு என் புடவை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கிய? உன் தொலைஞ்சு போன ஆதார் கார்டை தேடிக்கிட்டு இருக்கு. நான் தான் அதை தேடி தரேன்னு சொன்னல. ஆனா அதை செய்ய மாட்டேன், எனக்கு நல்லாவே தெரியுமே. மாமா நீங்க தேடாதீங்க மாமா, கொஞ்ச நேரம் இருங்க, நானே தேடி கொடுக்குறேன். எப்போ உன்னோட ஆதார் கார்டை என் கையில கொடுக்கறது உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னப்போ இப்படிதான் ஏதோ சொல்லி டிராமா பண்ண. ஏய் உண்மை சொல்லு, உனக்கு எத்தனை வயசு? என்ன மாமா இப்படி எல்லாம் கேக்குறியா? ஏய் கேக்குறல சொல்லு, எந்த வருஷம் நீ பிறந்த? உன்னதானே கேக்குறேன், வாய் திறந்து சொல்ல. சரவணா சொல்றி மா சொல்லு. சரவணா டேய் சரவணா கதவுடா. டேய் இல்லப்பா அது மாமா அன்னைக்கே சொன்னல மாமா, குழந்தை விஷயத்துல என்கிட்ட சண்டை போட்டாரு. உங்ககிட்ட பேசின பறவை இவர் மாறி இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா இன்னும் மோசமாயிட்டாங்க. சம்பந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டேய் எதுக்குடா சண்டை போடுற? காரணமே இல்லாம சண்டை போடுறாங்க அத்தை. இருங்க கொஞ்சம் இருங்க. எதுக்குடா இப்படி செய்யற? எதுக்கு இவளை போட்டு இப்படி படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்க? அம்மா நான் எதுவுமே பண்ணலமா. நீ எதுவும் பண்ணாமதான் இப்படி அழுதுட்டு நிக்கிறாளாடா? குழந்தை விஷயத்துல ஒரு தாயை விட உனக்கு என்னடா வருத்தம் இருக்க போகுது? இவளே பாவம் எல்லாத்தையும் சமாளிச்சு ஏத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கும் போது உனக்கு என்னடா ஆயிப்போச்சு இப்ப? இல்லம்மா நான் என்ன சொல்றேன்னா, பேசுறது அப்பா இங்க வரா. இந்த பிள்ளையோட ஒழுக்கமா குடும்பம் நடத்துறாங்க, அந்த வீட்டுல இரு. இல்லாட்டி எங்கேயாவது கிளம்பி போயிரு பாத்துக்க. என்னங்க நீங்க இருங்க. இங்க வரா உன்னை நல்லவே நல்ல வீட்டு 100 ரூபாய் பாராட்டின வாயிடாது. இந்த வாயில உன்னை ஏதாவது பேச வச்சுப்படாது, அவ்வளவுதான் சொல்லி. ஏய் அவனுக்கு கோளாறு சொல்லு. என்னடா நீ நல்லவன் தானே, உனக்கு என்ன ஆயிப்போச்சு இப்ப? இத பார் சரவணா, இவ வருத்தப்படுற மாதிரி ஏதாவது பண்ண அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத சரியா? போய் படு, ஒழுங்கா நடந்துக்கோ. போடா, அவ அழுதுட்டே இருக்கா போ. நீங்க ஏன் மாமா என்ன இப்படி சந்தேகப்படுறீங்க? வாய முடி. என் அப்பா அம்மாவை ஏமாத்துற மாதிரி என்ன ஒண்ணு நீ ஏமாத்த முடியும்?